நொடியில் கணிதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கணித வரலாறு ஆயிரக்கணக்கான வருஷ பழமையானது. ஆனா அந்த நீண்ட வரலாறுல ஒரே ஒரு தேதி பல பெரிய மேதைகள ஒரு ஆச்சரியமான நூல்ல கோர்த்திருக்கு. அது என்ன தேதியா இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம மார்ச் 12ங்கிற தேதியோட மர்மமான பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். சரி, ஒரு புதிரோட ஆரம்பிக்கலாமா? இங்க 3 பேரை பாருங்க. ஒரு அயர்லாந்து தத்துவஞானி, சிக்கலான வடிவங்களை பத்தி ஆராய்ஞ்ச ஒரு ரஷ்ய கணிதவியலாளர், அப்புறம் ஒரு கனடிய வானியலாளர். இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். தத்துவம், வடிவியல், வானியல் ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதுல்ல? அவங்க கண்டுபிடிச்ச தியரியா இல்ல வேற ஏதாவது இருக்குமா? பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆச்சரியமானது. இவங்க எல்லாரையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் மார்ச் 12. ஆமாங்க, இதே நாள்ல தான் பல கணித மேதைகள் பிறந்திருக்காங்க. சிலர் தங்களோட பயணத்தை முடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த நாள்ல பிறந்தவங்கள பத்தி பாப்போம். முதல்ல இந்த நாள்ல பிறந்த கணித மேதைகளை பத்தி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஆளே யாரு தெரியுமா? கால்குலஸோட அஸ்திவாரத்தை கேள்வி கேட்ட ஒரு பெரிய தத்துவஞானி. அவர்தான் ஜார்ஜ் பெர்க்லி. நியூட்டனோட கால்குலஸ்ல ஏதோ லாஜிக் மிஸ் ஆகுதுன்னு சொன்னாரு. அதுல வர சின்ன சின்ன அளவுகளை செத்துப்போன அளவுகளோட பேய்கள்னு கிண்டலா சொன்னாரு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த விமர்சனம்தான் பின்னாடி கால்குலஸ இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. சரி, அடுத்து நம்ம பார்வை வானத்துக்கு போக போகுது. அங்க நம்மள வரவேற்கிறவர் சைமன் நியூகோம்ப். கனடாவில பிறந்த இவர் ஒரு வானியல் கணித மேதை. கிரகங்களோட பாதையெல்லாம் அவ்வளவு துல்லியமா கணக்கு போட்டாரு. எவ்வளவு துல்லியம்னா 1896ல ஒரு சர்வதேச மாநாட்டுல இனிமே உலகம் பூரா இவரோட நம்பர்ஸதான் அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப நாம பார்க்க போறது வரலாற்றோட மிக மோசமான ஒரு காலகட்டத்துல கூட அறிவோட சுடர அணையாம பாத்துக்கிட்ட ஒரு பெண் கணித மேதைய. அவங்க பேரு லியூட்மிலா கெல்டிஷ். ரஷ்யாவைச் சேர்ந்த இவங்க செட் தியரி, ஜியோமெட்ரிக் டோபாலஜி மாதிரியான சிக்கலான விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணாங்க. 2ஆம் உலகப் போர் சமயத்துல நாஜி படைகள் மாஸ்கவ நெருங்கினப்போ அவங்க தன்னோட 3 சின்ன குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு அகதியா ரயில்ல துப்பிச்சு போனாங்க. பசி, குளிர்னு எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவுலயும் அவங்க தன்னோட கணித ஆராய்ச்சியை மட்டும் விடவே இல்ல. ஆனா இந்த ஆச்சரியம் இதோட முடியல. இட்டாலியிலிருந்து எர்னெஸ்டோ சிசாரோ, இந்தியாவிலிருந்து விஜய் பட்டோடி, நார்வேலிருந்து ஸ்டெயின் அரல்ட் ஸ்ட்ரோம்னு பாருங்க, உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் பெரிய பெரிய கணித மேதைகள் இதே மார்ச் 12ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு ஒற்றுமையில. சரி, வாங்க இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கங்க பார்க்கலாம். இதே மார்ச் 12ஆம் தேதி தன்னோட அறிவு கருவூலத்தை நமக்காக விட்டுட்டு போன கணித மேதைகளை பத்தி பாப்போம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது கார்ல் ஃபயர்பேக். இவர் ஒரு ஜெர்மன் வடிவியல் மேதை. வடிவியல்யே ரொம்ப அழகான ஒரு தியரத்துக்காக இன்னைக்கும் இவரை பத்தி பேசுறாங்க. நீங்க எந்த முக்கோணத்தை வேணா எடுத்துக்கோங்க, அதுல இருக்கிற 9 முக்கியமான புள்ளிகள் வழியா ஒரே ஒரு வட்டம் போகும்னு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேருதான் 9 புள்ளி வட்டம். இன்னும் என்ன ஆச்சரியம்னா, இந்த வட்டம் அந்த முக்கோணத்தோட உள்வட்டத்தையும் வெளிவட்டத்தையும் தொட்டுக்கிட்டு போகும். இது வடிவியல்ல ஒரு கவிதை மாதிரி இல்ல? அடுத்து நம்ம பார்க்க போறது ஆலன் விட்வர்த். இவர் ஒரு பக்கம் நிகழ்தகவு கணக்கையும் இன்னொரு பக்கம் கடவுள் நம்பிக்கையையும் ஒன்னா பேலன்ஸ் பண்ணவர். அவர் எழுதின சாய்ஸ் அண்ட் சான்ஸ்ங்கிற புக் நிகழ்தகவு கோட்பாட்டுல ஒரு முக்கியமான புத்தகம். ஆனா அவர் வெறும் ஒரு கணிதவியலாளர் மட்டும் இல்ல, அவர் ஒரு பாதிரியாராவும் இருந்தாரு. லண்டன்ல ஏழைகளுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சு தன் வாழ்க்கை முழுக்க சமூக சேவை செஞ்சாரு. இந்த லிஸ்டும் தொடர்ந்து ராபர்ட் மர்பி, லியோனிடா டொனெல்லி, எல்கி ஜான்சன், லம்பேட்டோ செசாரின்னு இன்னும் பல கணித மேதைகளோட வாழ்க்கை அத்தியாயம் இந்த மார்ச் 12ஆம் தேதியில தான் முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ பெர்க்லியையும் ஃபயர்ஃபாக்ஸையும் ஒரு நிமிஷம் ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் கணிதத்தை 2 வேற வேற கண்ணோட்டத்துல பார்த்தவங்க. ஒரு பக்கம் பெர்க்லி, கண்ணுக்கே தெரியாத எண்ண முடியாத அளவுக்கு சின்ன எண்களை பத்தி சந்தேகப்பட்டவர். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டவர். இன்னொரு பக்கம் ஃபயர்பேக், அவரோட 9 புள்ளி வட்டம் அப்படி இல்ல, அதை நம்மளால வரைய முடியும், பார்க்க முடியும். அது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒன்னு தத்துவம், இன்னொன்னு நிஜம். ஆனா பாருங்க, ஃபயர்பேக்கோட வாழ்க்கை அவரோட வடிவியல் மாதிரி அவ்ளோ அழகா இல்ல. அது ஒரு சோக கதை. 22 வயசுல தன்னோட புகழ்பெற்ற தேற்றத்தை வெளியிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அரசியல் காரணங்களுக்காக சிறைக்கு போறாரு. அங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நிரந்தரமா உடல்நலம் குன்றிடுறாரு. கடைசில வெறும் 33 வயசுல தனியா இறந்து போறாரு. இவ்ளோ பெரிய திறமை எவ்ளோ சீக்கிரமா போயிடுச்சு. அப்போ
இந்த ஆச்சரியமான ஒற்றுமைகள்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? நாம பார்த்த வரைக்கும் குறைஞ்சது 12 முக்கியமான கணித மேதைகள் இந்த மார்ச் 12ங்கிற ஒரே தேதியோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு சாதாரண சுவாரஸ்யமான தகவல் மட்டும் இல்ல. கணித வரலாறுங்கிறது வெறும் ஃபார்முலாக்களோட ஒரு லிஸ்ட் கிடையாதுன்னு இதை நமக்கு ஞாபகப்படுத்துது. அதுல வெற்றி, தோல்வி, சந்தோஷம், சோகம்னு நிஜமான மனுஷங்களோட கதைகள் பின்னி பிணைஞ்சிருக்கு. இது நம்ம மனசுல ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது. அறிவியலோட வரலாற்று புத்தகங்கள்ல இது மாதிரி இன்னும் எத்தனை ஆச்சரியமான தொடர்புகள், விசித்திரமான ஒற்றுமைகள் கண்டுபிடிக்கப்படாம ஒளிஞ்சிருக்கோ? உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.